சொல்லுங்க சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கல்ல, டெலிவரி பண்ண வந்திருக்கேன். ஃபுட்டா? நான் எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லையே. பூங்குன்றன்றது ஆமா நான் தான். டோர் நம்பர் 24/30. ஆமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் இந்த ஆர்டரும் பண்ணவே இல்லையே. ஆமா அது ஏன் நம்பர் தான். சார், அந்த நம்பர்ல இருந்து தான் சார் ஆர்டர் வந்திருக்கு. என்னையா சொல்ற? ஒருவேளை டேவிட் பண்ணிருப்பானோ? நான் ஆர்டரை கொடுத்துட்டு போயிடுறேன் சார். ஏய், நான் எந்த ஆர்டரும் பண்ணவே இல்லையா. ஏய், என்ன பண்ற நீ? ஏய், யாரா நீ? ச்சே, தப்பிச்சிட்டேன். ச்சே, தப்பிச்சிட்டான். யார் இவன்? எதுக்காக என்ன கொல்ல வந்தான்? இவன் அனுப்புனது யாரா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. பூங்குன்றன்றது ஆமா நான் தான். சார், அந்த நம்பர்ல இருந்து தான் சார் ஆர்டர் வந்திருக்கு. என்னையா சொல்ற? ஏய், என்ன பண்ற நீ? ஏய், ஹலோ, சொல்லுங்க சார். சூர்யா, நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கீங்களா இல்ல ஆபீஸ்ல இருக்கீங்களா? சார், நான் வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா? ஷோர் சார், இப்போவே கிளம்பி வரேன். ஓகே சூர்யா, தேங்க்யூ. சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க சார், ஓகே. மாரி, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். எப்ப வருவீங்க? நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார்.
சார் ஆ வாங்க சூர்யா, உள்ள வாங்க. சார் என்ன விஷயம்? என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? முதல்ல உட்காருங்க, பேசுவோம். சார் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன உடனே வர சொன்னீங்க. என் குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? நான் கூட உங்க கேஸ சாதாரணமா நினைச்சிட்டேன். சார் புரியல. ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்ல சூர்யா, ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கு. சார் என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததுன்னா, பூங்குன்றன்றது ஆமா நான் தான். சார் அந்த நம்பர்ல இருந்து தான் சார் ஆர்டர் வந்திருக்கு. என்னையா சொல்ற? ஏய், என்ன பண்ற நீ? ஏய், ச்சே, இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா என்னுடைய இவ்வளவு வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. உங்க கேஸ பத்தி நான் விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே என் மேல இப்படி ஒரு அட்டாக் நடக்குதுன்னா உங்க கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரோ தான் இதுலயும் சம்பந்தப்பட்டிருக்கணும். ஆமா, நீங்க யார்கிட்டயாவது என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தீங்களா? நோ சார், நான் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லவே இல்லை. அவ்வளவு ஏன், என் ஒய்ஃப் மார்க்கிட்ட நான் எதையுமே மறைச்சதே இல்லை. ஆனா இந்த விஷயத்த நான் மறைச்சிருக்கேன். இப்ப நீங்க கால் பண்ணப்ப கூட அவளுக்கு தெரியாம தான் பேசினேன். அவகிட்ட அவசர வேலையா வெளியே போறேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நான் இவ்வளவு ரகசியமா வச்சிருக்கும் போது உங்களை கொல்ல வந்தவன் யாரா இருக்கும்? ஒருவேளை உங்க பழைய கேஸ் சம்பந்தப்பட்ட ஆளா இருப்பானோ? நோ நோ நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்க கேஸ கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் மேல இந்த அட்டாக் நடந்திருக்கு. சோ கன்ஃபார்மா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இல்ல அவங்க ஏவி விட்ட ஆள் தான் இதை செஞ்சிருக்கணும். உங்க குழந்தைய எங்க நான் கண்டுபிடிச்சிருவேணும்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துதான் என்ன மர்டர் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த சாஸ்திரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் திடீர்னு சாஸ்திரியை பத்தி கேக்குறீங்க? இல்ல, என் விசாரணையவே முதல்ல அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சேன். உடனே இங்க ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதனாலதான் கேக்குறேன். நடந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது சார். அவரு ரொம்ப நல்ல மனுஷன். என் ஒய்ஃப் மேலையும் என் மேலையும் அவருக்கு அன்பும் பாசமும் ஜாஸ்தி. அதனாலதான் குழந்தைய பறி கொடுத்த எங்களுக்கு அவர் பேத்திய தத்து கொடுத்தாரு சார். சோ அவரு மேல சந்தேகப்படாதீங்க சார். ஒரு டிடெக்டிவா சந்தேகத்தோட தானே விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, என் கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் போதெல்லாம் நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. ஐ திங்க் என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்க பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், சாஸ்திரி அப்படிப்பட்டவர் இல்ல. நீங்க அவரை சஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் சார். ஓகே, இதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணதே. உடனே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம்? இது என் கடமை சார். என்னாலதான் உங்களுக்கு சிரமம். என் கேஸை எடுக்க போய் உங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. இந்த தொழில இதெல்லாம் சகஜம். இதுக்கெல்லாம் பயந்தேன்னா இந்த தொழிலை செய்ய முடியாது. நீங்க கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க குழந்தைய பத்தின மொத்த தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே சார், ஒரு நல்ல தகவலுக்காக நானும் காத்திருக்கேன் சார். ஓகே, அப்ப நான் வரேன் சார். சரி. என் ஒய்ஃப் கிட்ட நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, நீங்க போங்க. நான் வரேன் சார். ஓகே சார்.
பார்த்து போய் யார் காதுல உன் வைக்கணும்? காதுல தான். மாறி ஆ? அலங்காரம் கொலு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. தேவி அண்ணி இருக்கும்போது இப்படிதான் கொலு வைப்பாங்க. தேவி அத்தை வேற மாறி வேற இல்ல பெரியமா. ஆமா, இந்த வீட்டோட அடுத்த தேவி நம்ம மாறி தானே. கேட்டிங்களா சிஸ்டர்? அடுத்த தேவி மாரியா. பார்க்கலாம் மாரியா இல்ல இந்த தாராவான்னு. அப்படியெல்லாம் தேவி அம்மாக்கு சமமா என்ன சொல்லாதீங்க. நான் எப்பவும் தேவி அம்மாக்கு சமமாக மாட்டேன். மாறி நீ ஒத்துக்க மாட்ட. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட அடுத்த தேவியம்மா நீதான். அப்படி சொல்லுங்க சூரிய மாமா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சரி, எல்லாரும் வந்துருவாங்க. பூஜை முடிஞ்சதும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு பிரசாதம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ இப்ப ரெடி பண்ணிடுறேன். நீ பூஜை வேலை எல்லாம் பாத்துட்டு. சரி, ஸ்ரீஜா நீ ஆசினியக்கா கூட போய் பிரசாதம் ரெடி பண்ணு. வா. அக்காவும் கூட பூஜைக்கு ஹெல்ப் பண்ணட்டும். நான் தனியா பிரசாதம் ரெடி பண்றேனே. ஸ்ரீஜா, நான் வேணா உன் கூட வரட்டுமா? வேண்டாம் பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க பூஜையை பாருங்க. நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. மாறி வாங்க, மாறி. வணக்கம். வணக்கம். வாங்க, எல்லாம் ready ஆயிடுச்சு. உட்காருங்க. வாங்க வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் மாரி. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம்மா. ஓடி போன உன் புருஷன் வந்துட்டானா? சாரி சிஸ்டர். ரொம்ப நல்லா அந்த இருக்குல்ல? கிருஷ்ணர் அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையா? எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஆரம்பிச்சிடலாம். நாங்க எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உட்காருங்க. உட்காருங்க. சரி. மாறி, அம்மனுக்கு கூழ் ஊத்துறத பத்தியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறத பத்தியும் சொன்னல. அதே மாதிரி இந்த நவராத்திரி கொலுவை பத்தியும் கொஞ்சம் சொல்லு. எல்லாருமே அது தெரிஞ்சுக்கலாம்ல. சரி. இரு கொஞ்சம் இரு. நான் இப்பவே என்னோட போன்ல வீடியோ எடுத்து என் பேஜ்ல அப்லோட் பண்ணி ஆகணும். வெயிட் 1 minute. சிஸ்டர், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதையா? புலி உருண்டை மாரிய நல்லா ஏத்தி விட்டுட்டா. மாறி சும்மாவே சாமி ஆடுவா. இப்ப சலங்கைய கட்டிக்கிட்டு ஜிங் 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 சாமி ஆட போறா. இவள் விட்டா நல்லா ஏத்தி விட்டாளுவ. எல்லாம் நம்ம தலை எழுத்து என்ன பண்றது? கொஞ்சம் தல. இன்னும் கொஞ்சம் தல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். சித்தவா தலை பின்னுங்க. என்ன அதுக்கு தள்ளுற? சோதனை இடிச்சுக்க போறேன். வெயிட் 1 2 3 ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். இந்து புராணங்கள் படி ஆதிபராசக்தியின் அம்சமான துர்கா தேவிய போற்றும் விதமா கொண்டாடப்படுவதுதான் நவராத்திரி. இந்த நவராத்திரி பத்தி எங்க தாத்தா எனக்கு சொன்னத இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த காலத்துல சும்பன் நிசும்பன்னு 2 அசுரர்கள் இருந்தாங்களாம். அவங்க தெய்வங்கள் கிட்ட வரம் பல பெற்று தங்களை அழிக்க யாரும் இல்லைன்னு தலகணம் பிடிச்சு மக்களை முனிவர்கள்னு எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா. இது இப்படியே போனா மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு எண்ணி தேவர்கள்
மகாவிஷ்ணு கிட்டயும் சிவன் கிட்டயும் முறையிட்டாங்க. சிவனும் பெருமாளும் பிரம்மனையும் சேர்த்துக்கிட்டு என்ன செய்யலான்னு ஆலோசனை பண்ணாங்க. ஹரிகோம் ஹரிகோம். ஆண்கள் யாராலையுமே அந்த இரு அசுரர்களையும் வெல்ல முடியாதுங்கிறது வரும். அதனால தேவர்களும் மூவர்களும் அன்னை ஆதிசக்தியை நோக்கி பிரார்த்தனை பண்ணாங்க. மக்களோட துன்பத்தை கண்டு அவற்றை போக்க ஆதிசக்தியும் அழகான பெண் வடிவம் கொண்டு பூமிக்கு வந்தா. ரொம்ப அழகா சொல்றாங்கல்ல. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் தங்களுடைய சக்திகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி ஆதிசக்தி அன்னைக்கு அழித்துவிட்டு சிலையானார்கள். அதே போல இந்திரனும் அஷ்டதிக்கு பாலகர்களும் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அம்மனுக்கு அழித்துவிட்டு சிலையா நின்னாங்க. அப்படி அவங்க சிலையா நின்னதை குறிக்கும் வகையில பொம்மை கொலு வைக்கிற பழக்கம் வந்துச்சு. நல்லா கேட்டுக்குங்க. இந்த வயசுல எப்படி ஆன்மீக சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கா பாருங்க. சூப்பர் மாரி, கொலு வைக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, கண்டினியூ. ஆதி பராசக்தியும் அந்த ஆயுதங்களை 10 கரங்கள்ல தாங்கி போர்க்கோலம் பூண்டு சும்பன் நிசும்பர்களையும் அவர்களது படை தளபதிகளான மது, கைடபன், ரத்த பீஜனையும் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினா. போரில் அம்மன் வெற்றி பெற்ற தினமே விஜயதசமி. ஓ, புரியுதுங்களா? நம்ம 2 பேரையும் அழிச்சு தர்மத்தை அவன் நிலைநாட்ட போறாளாம். இன்டைரக்டா சொல்றா. 9 நாட்கள் போர் விடாமல் நடந்தது. அதத்தான் நாம நவராத்திரியா கொண்டாடுறோம். ஏன் ராத்திரி? 9 பகல்ல கொண்டாடலாமேன்னு கேள்வி எழுவது சகஜம். ஐயோ மாறி, நான் கேட்கலாம்னு நினைச்ச நீயே கேட்டுட்ட. சரி இந்த காரணத்தை சொல்லு. அந்த நாட்கள்ல போருக்குன்னு சில சட்ட திட்டங்கள் எல்லாம் உண்டு. மாலை நேரம் சூரிய அஸ்தமனமான பிறகு போர் புரிய மாட்டாங்க. படைகள் தங்கள் கூடாரங்கள்ல ஓய்வெடுப்பாங்க. அப்போது ஆதிசக்தி படைக்கு ஊக்கம் கொடுக்கவும் மறுநாள் போர்ல உற்சாகமா போரிடவும் வேண்டி ஆதிசக்திய குறித்து ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது 9 இரவுகள் நடந்துச்சு. அதனாலேயே அது நாம நவராத்திரியா கொண்டாடுறோம். சூப்பர் மாரி. நவராத்திரியில அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணணும்னா 9 நாட்கள்ல அம்பிகைய வெவ்வேறு வடிவங்கள்ல அலங்கரித்து வழிபடணும். முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியின் அம்சமாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் சக்தியரை வழிபடணும். நவராத்திரியின் முதல் நாள் தேவியான மகேஸ்வரி. அசுரர்கள் வாரிசான பாலா, மது, கைடபர் அழிவுக்கு காரணமான தேவி. 2ஆம் நாள் வழிபடப்படும் கௌமாரி குமாரியாக போற்றப்படுகிறாள். அவளே ராஜராஜேஸ்வரியாகவும் ஆராதிக்கப்படுகிறாள். 3ஆவது நாள் அருள்பவள் கன்யா கல்யாணி என்று அழைக்கப்படுகிறாள். 4ஆம் நாளில் அருள்பவள் மகாலட்சுமி. இவள் ரோஹிணி என அழைக்கப்படுவாள். 5ஆம் நாள் வைஷ்ணவியாகவும்
மோகினியாகவும் வழிபாடு செய்யப்படுவாள்.